இப்போ புதுசா விஜய் ஒரு கட்சி ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதனால அது கிளியரா இதுன்னு சொல்லலாம். இருந்தாலும் பிரியும். இருந்தாலும் ஒரு டிஎம்கேக்கு தான் ஒரு சான்ஸ்ன்ன மாரி நான் நினைக்கிறேன். டிஎம்கே வந்து இப்போ நல்லா இருக்கு. ஏற்கனவே வந்து பழைய மாரி இல்லாம இப்போ வந்து இந்த 4 வருஷம், 5 வருஷம் ஆட்சி நல்லா நடத்துறாங்க. ஒரு சில இடத்துல வந்து அது ஒரு மாரி கொஞ்சம் தவறுதலா தான் வரும். அதெல்லாம் யோசனை பண்ண முடியாதுல்ல. இப்போது சப்போஸ் வீடியோ எடுக்கிறாங்க. அந்த மாரி இடத்துல வந்து என்ன பண்ண முடியும்? இடிச்சு தான் ஆகணும் ரோடு போடணும் அப்படின்னா. அப்போ வந்து அந்த மக்கள் வந்து எதிர்ப்பாங்க. அதெல்லாம் வந்து என்ன எது நல்ல செய்தி எப்படி எல்லாமே கரெக்டாக போதோ அது தான் நம்ம பார்க்கணும். டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். எங்களுக்கு பிடிச்சது அதுதான். இப்போதைக்கு அந்த டிஎம்கே தான் தருது. வேறு எதுவும் இல்லை. என்ன காரணத்தினால இல்லை, உண்மையாலே டிஎம்கே நல்லா செய்கிறாங்க. ஏன் போய் சொல்லணும், நல்லா தான் செய்கிறாங்க. இந்த ஏரியாவில் ஒன்றும் பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. இது நல்ல இடம் தான், எந்த தொந்தரவும் கிடையாது. பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தான் பெஸ்ட்டு. இந்த விஜய் இதெல்லாம் வரமாட்டாங்க. அதிக வாய்ப்பு வந்து திமுகவுக்கு தான் இருக்குது. ஆமாம். எதனாலனா அவர் நிறைய சில தொண்டுகள்லாம் நிறைய செய்கிறாரு.